Hi friends, welcome to Lara Digital Hub. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்க அப்படின்னா திண்டுக்கல் ஸ்டைல் தலப்பாக்கட்டி பிரியாணி மட்டன் பிரியாணிங்க. அது எப்படி நம்ம தலப்பாக்கட்டி பிரியாணியில் பண்ணுறாங்களோ அதே மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற மசாலா தாங்க. தனியா 2 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூன், அன்னாச்சிப்பூ வந்து 2 எடுத்திருக்கேன், ஜாதி பத்திரி 2 எடுத்திருக்கேன், கல்பாசம் பூ, லவங்கம் வந்து ஒரு 5லேருந்து 6, பட்டை 2 துண்டு, ஏலக்காய் 4, மராட்டி மொக்கு 2 எடுத்திருக்கேன், பிரியாணி இலை வந்து ஒரு 2லேருந்து 3 இலை எடுத்திருக்கேன். இது எல்லாமே வந்து நம்ம ஹோம்மேட் மசாலா தாங்க. இதுக்காக மட்டன் வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கேன் நான். இப்போ நம்ம எடுத்து வச்ச மசாலா எல்லாத்தையும் வந்து ஒரு ஜாரில் போட்டு நம்ம தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா அரைச்சி பவுட்ரு பண்ணிப்போம். பொதுவாக வந்து கடையில் கிடைக்கிற மசாலா விட வீட்டில் இந்த மாதிரி அரைச்சி போட்டால் தான் அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா வரும். ஸோ அதுக்காக நம்ம எப்பயுமே வந்து இந்த மாதிரி மசாலா ப்ரிப்பேர் பண்ணி பண்ணோம் அப்படின்னா எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, பாருங்கள் இந்த மசாலா அரைச்சிட்டோம் நம்ம. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் குக்கரில் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் பசுமாட்டு நெய் ஆட் பண்ணுறேன். எப்பயுமே கறி சாப்பாட்டுக்கு வந்து நெய் ஊற்றுனீங்க அப்படின்னாலும் அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். இது நல்லா சூடானதுக்கப்புறம் வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துறேன். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம், அதிகமாக சேர்த்துக்கலாம். தக்காளி 2 தக்காளி வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறேன். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். ஆக்சுவலாக இதில் வந்து நான் சீரகமும் சோம்பும் சேர்க்க மறந்துட்டேன். இதையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, பாருங்கள் இந்த சீரகம் சோம்பு எல்லாமே சேர்த்து நம்ம அரைச்சி இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதாங்க மெயின் பிரியாணி மசாலா. இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் தேவையான அளவு சும்மா கொஞ்சோண்டு அந்த இஞ்சி பூண்டு எல்லாம் இதாகிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு கிளறி விட்டுருங்க. இதில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, புதினா 2மே சேர்த்து நான் கிளறி விட்டுறேன். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ப்ளஸ் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மசாலா எல்லாத்தையுமே போட்டு ஒரே 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டு இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுருங்க. பாருங்க மசாலா எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுருங்க. இதில் வந்து நான் வந்து தயிர் சேர்த்துறேன் 1 கப்பு. தயிர் சேர்த்துனா அந்த டேஸ்ட் வந்து இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக தான். இதுவும் பசுமாட்டு தயிர் தான். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நான் மட்டன் இதில் ஆட் பண்ணுறேன். மட்டன் போட்டு நல்லா மசாலா எல்லாமே மட்டனில் கோட் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுருங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் தான் போட்டேன். மட்டனில் வந்து நல்லா உப்பு இறங்கணும், அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இதில் வந்து நான் இப்போ 1 கப் தண்ணி ஊற்றுறேன், ஏன்னா மட்டன் நல்லா வேகிறதுக்காக. எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு குக்கர் வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 விசில் வரட்டும். இது வந்து நல்ல சின்ன வெள்ளாட்டங்கறி, அதனால் வந்து எனக்கு 5 விசில் போதும். உங்கள் மட்டன் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீரக சம்பா வந்து நான் ஒரு 2 கப் எடுத்துகிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடுறேன். அவ்வளோதாங்க, விசில் இறங்கிடுச்சு. பாருங்க மட்டன் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. அந்த மசாலா ஸ்மெல் வேற லெவலில் இருக்குது. என்னதான் வீட்டில் அரைச்சி வச்சாலும் அந்த மசாலா வீடு வேறு எதுவுமே வராது. பாருங்க மட்டன் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இது மறுபடியும் ஓப்பன் பண்ணி கொதிக்க விட்டுட்டு 2 கப் தண்ணி ஊற்றிருங்க அரிசிக்கு. பாருங்க எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி விட்டுருங்க. அரிசியை வடிகட்டி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம மட்டனுக்கு தான் போட்டோம். இப்போ அரிசி சேர்த்துருக்கனால அதுக்கும் கொஞ்சம் உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டு ஒரு கொதி வந்ததும் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இது ஒரு 2 விசில் விட்டால் போதும், ஏன்னா நம்ம சாப்பாடுறதுக்காக மட்டும்தான் விடுறோம். அதுக்கு முன்னாடியே மட்டன் நல்லா வெந்து வந்துடுச்சு. அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான தலப்பாக்கட்டி ஸ்டைல் மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா ரெடியாகி வந்திருக்கு. அந்த ஸ்மெல்லே வேற லெவலில் இருக்குது. பாருங்க மட்டன்லாம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு, வேற லெவலில் இருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. மட்டன்லாம் அப்படியே பூ மாதிரி வந்திருக்கு உண்மையிலுமே. எனக்கு இப்போ அந்த பாட்டு தான் ஞாபகம் வருது, நெய்யூத்தி வாசம் கொட்டி, அந்த பாட்டு தான் ஞாபகம் வருது. ரொம்ப சூப்பராக இருக்கு. இது வந்து நான்
பிரியாணி அப்படின்னா முட்டை இல்லாம இருக்காது. நான் ஒரு அவிச்ச முட்டை வச்சிருக்கேன். பிளஸ் ரைத்தா வச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்க உங்க வீட்ல ட்ரை பண்ணிட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.